கண்ணெதிரே தோன்றினாள். ஹலோ மாமா. ஹலோ மாமா, நான் சக்தி பேசுறேன். ஹலோ. ஹலோ, சூர்யா இங்க இல்லங்க. ஒரு வேலை விஷயமா கத்தார் வரையும் போயிருக்காரு. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். சரிங்க. ச்சே, நமக்கு இருந்த கடைசி வாய்ப்பும் கைவிட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன சக்தி, மறுபடியும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா. ஒண்ணும் இல்லன்னு உன் உதடு சொன்னாலும் நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு உன் முகமே காட்டி கொடுக்குதே. ஆமா பிரியா, மனசுக்குள்ள இருக்கிற அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தலைய வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. ஓ, புரிஞ்சிடுச்சு. நீ ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கன்னு. சிவா சார் அனிதா அம்மா பத்தி தானே? ஆமா பிரியா, சிவா சார் எதுக்காக அனிதா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாருங்கிற அந்த உண்மை ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஒன்னு சிவா சார், இன்னொன்னு என்னோட மாமா. சிவா சார் கிட்ட போய் நான் இதை பத்தி கேட்டா கண்டிப்பா அவர் சொல்ல மாட்டாரு. அதான் என் மாமாக்கு போன் போட்டு கேட்கலான்னு பார்த்தேன். அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காராம். அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? என்ன பண்றதுன்னே புரியல. சக்தி, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நம்ம எப்போ ஒரு விஷயத்தை தேடி போறோமோ அப்ப அது நமக்கு கிடைக்காது. ஆனா திடீர்னு ஒரு நாள் நம்மளே எதிர்பார்க்காத நேரத்துல அதுக்கான பதில் தானாவே தெரிய வரும். நீ சொல்றது சரின்னு என்னோட புத்திக்கு படுது. ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்குது பிரியா. நீ இப்ப எதுக்கு தானாவே மனசு போட்டு குழப்பிக்கிற? அதான் சிவா சார்ட்ட தனியா பேசுவல்ல, நீயே தெரிஞ்சுப்ப. இங்க பாரு சக்தி, இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மை என்னங்கிறது மத்தவங்க சொல்றதை விட சிவா சார் சொன்னார்னா உன் மனசு ரொம்ப தெளிவாயிடும். இந்த நேரத்துல நீ எனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றது என் மனசுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கு. ரொம்ப நன்றி பிரியா. அத்தை, சக்தி. அம்மா, நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏமா நமக்கு மட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு தப்பா நடக்குது? சின்ன வயசுல எங்க போனாலும் என்ன தூக்கி வச்சுக்கிட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம பம்பர மாதிரி சுத்தினியம்மா. ஆனா இன்னைக்கு நீ நடக்க முடியாம இந்த வீல் சேர்ல உட்கார்ற கொடுமைய நான் பாக்குற அளவுக்கு அப்படி நான் என்னமா பாவம் பண்ணேன்? சக்தி, ஃபீல் பண்ணாத. இந்த மாதிரி நேரத்துல அத்தைக்கு நாம தான் தைரியம் சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். இப்படி அழுதுட்டே இருந்தா அத்தை அதை பார்த்து உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா சக்தி, திவ்யா சொல்றது சரிதான். அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே, அவங்கள அப்படியா பார்க்கணும் இப்படியா பார்க்கணும்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு நம்ம கண்ணு முன்னால செத்து பொழைச்சு இப்ப உயிரோட நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. இப்ப போய் அவங்கள நடக்க முடியல எழுந்திருக்க முடியலன்னு சொல்லாம இதுவே ரொம்ப பெரிய விஷயம்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்கணும். அப்படியெல்லாம் என்னால தேத்திக்க முடியாது. நான் ஏன் தேத்திக்கணும்? ஏய், என்ன சும்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு. எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க அம்மாவை எந்திரிக்க வச்சு எப்படி நடக்க வைக்கணும், எப்படி பேச வைக்கணும், அவங்கள பழைய மாதிரி எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய டாக்டர் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு வைத்தியம் பார்த்து நான் சரி பண்ணுவேன்.
எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? என் வாழ்க்கையில என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நான் உன்கிட்ட தானமா சொல்லுவேன். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப கூட உனக்கு தானமா கால் பண்ண. நீ தானமா எனக்கு ஆறுதலா இருந்த. நீ பழைய மாதிரி என்கிட்ட பேசுவியா? உனக்கு ஞாபகம் இருக்காமா? நம்ம எப்ப கோயிலுக்கு போனாலும் ஒரு அழகான பட்டுப்புடவைய கட்டி உன்னோட கவலையெல்லாம் மறந்து என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு வருவ. அதே மாதிரி மறுபடியும் உன்னை எந்திரிக்க வச்சு பட்டுப்புடவை கட்டி நம்ம 2 பேரும் ஒன்னா கோயிலுக்கு சிரிச்சு பேசி கோயிலுக்கு ஒன்னா போவோமா? நான் மறுபடியும் உன்னை நிக்க வைப்பேன், பேச வைப்பேன். நீ என்ன 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்தப்போ உனக்கு என்ன வலி இருந்துச்சோ அப்படி வலிக்குதுமா எனக்கு. நீ என் வயித்துல பொறக்காம போயிட்டிய சக்தி. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற கொடுப்பின எனக்கு இல்லாம போயிடுச்சே. அம்மா அழாதம்மா. உன்னோட வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் அழுதது போதும். இனிமே எப்பவும் நீ அழக்கூடாது. நான் பிறந்தப்போ நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அதை விட அதிகமா இனிமே நீ சந்தோஷமா இருப்ப. நான் உன்னை இருக்க வைப்பம்மா. உட்கார் சக்தி. வீட்ல யாருமே இல்லை. உங்ககிட்ட வெளியே பேசலான்னு தான் சொன்னேன். ஆனால் இங்கேயே பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நீ உட்கார். இல்ல சார், பரவாயில்ல, நீங்க இதை குடிங்க. உட்கார் சார். உட்கார். பரவாயில்ல சார், உட்காரு. உட்கார். நிறைய நடந்துருச்சுல்ல சக்தி? ஆமா சார். ஆனா இதுவும் ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு. ஒருவேளை நிறைய விஷயம் நடக்கலன்னா என்ன நீயோ உன்ன நானோ எப்பவும் புரிஞ்சுக்க முடியாம போயிருக்கோம். ஆமா சார், அதுவும் கரெக்ட் தான். காஃபி மேல குடி. இல்ல சார், வேண்டாம். குடி சக்தி. இல்ல, நீங்க குடிங்க. இந்தா, குடி. 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 வேண்டாம் சார், நான் வேற காஃபி எடுத்துட்டு வரேன், இருங்க. சக்தி பரவாயில்ல. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. சொல்லுங்க சார். நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு இப்ப சொல்லுங்க. சக்தி, எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ஆனா நான் அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சக்தி, நான் வந்து சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. சக்தி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நீ எக்ஸாம் போனல்ல, அப்ப கூட நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் அதை விட டென்ஷனா இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு தெரியுமா? தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றது தான். ஆனா அதை விட பெரிய கஷ்டம் அதை அந்த பொண்ணு ஏத்துக்கிறது. என்ன சக்தி, நான் இவ்வளவு பேசுறேன், நீ எதுவும் சொல்லாம இருக்க? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அத உங்க வாயால நீங்க சொல்லி கேட்கணும் தான் நான் எதுவும் பேசாம இருக்கேன்.
என்ன நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லு என்ன? ஏதாவது வீட்டு விஷயமா சொல்லுவீங்க, அதனாலதான் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னேன். சரி, எனக்கு என்னன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. சக்தி, உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருந்தேன். அதுக்காக நான் என்னைக்கும் ஃபீல் பண்ணதோ இல்லை வருத்தப்பட்டதோ இல்லை. ஆனா நம்ம குடும்பத்தோட சம்மதத்தோட உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் பல முறை யோசிச்சிருக்கேன். தாலி கட்டினதுக்கு அப்புறமா உன்னை தவிர வேற ஒரு பொண்ணை கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததில்ல. என் மனசு முழுக்க நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்க. ஆனா அதை சொல்ற தகுதி எனக்கு வேணும்ல.